டாக்டர் பார்த்து தயவு செய்யுங்கள். இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொன்னா நாட்டில் எல்லாமே ஒரு லஞ்ச ஊழல் எல்லாம் போய் கொண்டிருக்கு. தலைவர் இல்லாதால உண்மையில எனக்கு எங்கட தலைவர் இல்லாம இன்றைக்கு தான் எல்லாம் யோசிக்கிறோம். இருக்கிற பேஷண்ட் 7ஆம் பாட்டு 6ஆம் பாட்டு உள்ள பேஷண்ட் மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இருக்கிறேன் தொடர்ந்து. இங்கே நடக்கிற அசோகரிகள் முழுக்க இந்த வாட்டு ஊழியர்கள்லேருந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த பிள்ளைங்க வருத்தத்தை மாற்ற முடியணும் இல்லை போறாது. சாப்பாடு எல்லாம் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க சாய்ந்துருக்கு. எண்ணி 30 கடலை ஓடினோம். வணக்கம் மக்களே. பாருங்க, இந்த மகன் தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரியில் நிற்கிறார். இந்த பாருங்க பார்த்தா தெரியும். நான் வாட்டில் நிற்கிறேன். இந்த புள்ளியோட நான் இப்போ கனகாலமாக நான் மனுஷையும் விட்டுட்டு போட்டு நான் இப்போ வாட்டு ஒரு 10 நாளுக்கு மேலே நான் இங்கே நிற்கிறேன். இங்கே நடக்கிற அசோகரிகள் முழுக்க இந்த வாட்டு ஊழியர்கள்லேருந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த பிள்ளைங்க வருத்தத்தை மாற்ற முடியணும் இல்லை போறாது. எனக்கு ஒரு இப்போ இது வாழையாக நடந்துகிட்டு. இப்போ எத்தனையோ கனகாலமாக எத்தனையோ வருஷமாக நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து போகிறேன். அப்போ இதில் நிற்க அந்த நர்ஸ் மாதிரி இருக்கணும். தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு 7ஆம் பாட்டில் இப்போ இது சம்பந்தமாக எம்எஸ்சிக்கு ஒரு கடிதம் வந்து எழுதி கொண்டு வந்து சொன்னாங்க. ஆனால் அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நடக்க மாட்டுது போடாது. அப்போ இது பாருங்க, இந்த பிள்ளை படத்து இருக்குது. நான் தனி இந்த மனுஷியோட மனுஷி இல்லை, நான் தனியாக தான் வீட்டில் இருக்கிறேன். நானும் பிள்ளையும். அப்போ பிள்ளைக்கு வருத்தத்தை மாற்ற இந்த இருக்கிறவன் வந்து நான் புரசர் பிள்ளைக்கு பார்க்க சொல்லி சொன்னான். புரசர் பார்த்தேன் கூட நிற்கண்டு இருக்க அங்கால போயிட்டு சொல்லிக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இந்த பிள்ளை இந்த புரசர் நான் பார்க்க எனக்கு உரிமை இருக்குத்தானே, சொல்லுங்க கூட இருக்குன்னு சொல்ல வேண்டிய நான் அதை விட்டுட்டு தேவையில்லாத சொல்லிக்கிறேன். சாப்பாடு எல்லாம் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க சாய்ந்துருக்கும். எண்ணி 30 கடலை ஓடினேன். புள்ள மறந்து கொடுக்குறப்பல சரியா பசிக்கும். நானும் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு விட்டுட்டு மத்தியம் இரவு தான் இங்கே வாரது. பகல் முழுக்க ஆக்கள் இல்லை. நான் விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு போட்டு வந்தேன். பிள்ளைய நான் இரவு 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன். பிள்ளைய பக்கத்தை கிடந்து கொண்டு வந்துருப்பேன். இந்த வருத்தத்தை மாற்ற வேண்டிய இங்கே நிற்கிற ஊழியர் நர்ஸ் மேலே இது சம்பந்தமாக யாரோட ஆராய்க்கணும். நீங்கள் எனக்கு ஃபோன் நம்பர்றாங்க. இல்லை வெளிநாட்டில் இருக்க உதவி செய்யுங்க. சம்பந்தமாக நல்ல நடவடிக்கை இருக்கணும். பேங்குன்ற பிள்ளை கனகாலம் இப்போ இருக்கு. கனகாலமாக நடந்துருக்கும் இந்த விஷயங்கள். ஆட்டில் டாக்டர் பார்த்தா தயவு செய்து பாருங்க. கனகாலம் நிற்கிறோம். பிள்ளை அப்படி சுற்றி எல்லாம் நடக்குது. வருத்தம் இப்போ கனகாலம் இந்த பிள்ளைக்கு வந்து இப்போ எத்தனை வருஷம் 8 வருஷம் இந்த பிள்ளைக்கு இந்த மாறவும் இல்லை, இருக்குதும் இல்லை. ஒரு இடத்த பிள்ளை இப்போ நான் இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே இதை மாற்றுறதுக்கு நாங்கள் வீட்டை நிற்க தான் விருப்பம். ஆனால் இவங்க இங்கேயை வச்சு தான் மாற்றணும். முழுசாக கொடுத்து கிலோவில் எனக்கு இந்த இருக்கே விருப்பம். இந்த நர்ஸ் மேரால் என்ன இருக்கையெல்லாம் கிடக்குன்னு இந்த இருக்க விடுறாங்களே ஒரு நிமிஷம் ஒருத்த இருக்க விடுறாங்களே. அங்கே போய் இங்கே போய் அதில் இதில் உள்ளுக்கு கதவை பூட்டி வச்சுருக்கிறது பெரிய துன்பமாக கிடக்கு. எனக்கு இருக்கவே விருப்பம். இது வாழ்வாசாவாண்டு போராட்டம். எனக்கு இனி இருக்கிறதுக்கு உண்மையில் எனக்கு கடைசியாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அர்ஜுனா டாக்டர் பார்த்து தயவு செய்யுங்கள். இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொன்னால் நாட்டில் எல்லாமே ஒரு லஞ்ச ஊழல் எல்லாம் போய் கொண்டிருக்கு. தலைவர் இல்லாதால உண்மையில் எனக்கு எங்கட தலைவர் இல்லாமல் இன்றைக்கு தான் எல்லாம் யோசிக்கிறோம். இப்போ ஆஸ்பத்திரி சம்பந்தமாக நாங்கள் காய்ச்சல் இருந்தேன். என்னென்னு சொன்னால் இது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா இருக்கிற பேஷண்ட்டு 7ஆம் பாட்டு 6ஆம் பாட்டு உள்ள பேஷண்ட் மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இருக்கிறேன் தொடர்ச்சியாக. நான் மட்டும் இல்லை, கொம்பளை அவன் எதுக்க சொல்லி இருக்கேன்னு நான் வந்து வெளிப்பாயா நான் உங்களுக்கு நெட்டில் போட்டிருக்கேன். சரி, இது அர்ஜுனா டாக்டர் பார்க்கணும். எங்கே இருந்தாலும் உங்களை அர்ஜுனா டாக்டர் செய்வார்ன்ட்டு நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. பாவம் இந்த அர்ஜுனா டாக்டர் இந்த தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு ஒரு முடிவு